இருக்கிறதுல பெஸ்ட் ரைடுன்னு சொன்னால் இந்த ரைடு ஒன்று சொல்லலாம். படகுல போகும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் வருதோ இல்லையோ, இந்த ராட்டினத்தில் போகும்போது அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். உள்ள போக போக என்னென்ன கேமு என்ன ரைட்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு எங்களுக்கே தெரியுது. அவ்வளோ நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. டிக்கெட் எடுக்கிறதே எனக்கு ஆஃப் டே ஆகிடும் போல. கண்டிப்பாக ஆகும். இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரியே. யாரா நீ? யாரு? இதான் குயின்ஸ்லாண்ட் போர்டு. அங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்லாம் போட்டிருக்காங்க. வாங்க அதையும் காட்டுறோம். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? ஓகேவா இருக்குமான்னு தெரியல. உள்ள போய் பார்த்தா கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா கங்கா சந்திரமுகியா நின்னா. கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா கங்கா சந்திரமுகியா மாறினா. எனக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். அப்படின்னா லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், சிங்கிங், டான்சிங், மிமிக். ஹலோ, பழனிசாமி ஸ்பீக்கிங். நூடல்ஸா? யாரு? இல்ல, மத்திய மந்திரி கூப்பிடுறாரு. அங்க என்னமோ டெல்லியில பஞ்சாயத்தான், அந்த தீர்த்துட்டு போகணும். கை கழி. சபாஸ் மாமா. இங்க கை கால் கழுவிட்டு போனோம். என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்ஃபாவா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வந்துடுறாப்புல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. மேலே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ண போகிறாரு. இப்போ நாங்கள் 2 ரைடு கம்ப்ளீட் பண்ணோம். 2 ரைடுமே ஜாலியாக இருந்தது. வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பிளேஸ்னே சொல்லலாம். வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக இருப்பேன். அதேமாரி 2 ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹலோ, நான் வீட்டுக்கே போயிட்டேன். நான் தனியா பேசிட்டு இருக்கேன். அடுத்ததான ஒரு ட்ரெயினில் டான்ஸ் ஆடினே போகலாம். ஆல்ரெடி எல்லா டிக்கெட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ரைடு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதா பெரிய டாஸ்க் எங்களுக்கு. இந்த ரைடை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து அவார்ட் தர மாட்டாங்க. என்ஜாய் பண்ணுறது மாதிரி இருக்குன்னா ஃபோட்டோ இருக்குது. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச அவ்வளோ
எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம நெக்ஸ்ட் ரைடு எங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரைடு தான் நாங்கள் போகிறோம். படகு ரைடுக்கு நாங்கள் அடுத்ததாக பிளான் பண்ணி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour இந்த கியூலே நின்று வெயிட் பண்ணோம். இந்த ரைடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரைடு, இருக்கிறதுல பெஸ்ட் ரைடுன்னு சொன்னால் இந்த ரைடு ஒன்று சொல்லலாம். படகுல போகும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் வருதோ இல்லையோ, இந்த ராட்டினத்தில் போகும்போது அப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா. படகு மேலே போயிட்டு கீழே போயிட்டு மேலே போயிட்டு ஜாலியாக இருக்கும் ரைடு. இந்த மாதிரி தான் பாட்டு பாடிட்டே வந்து கடலில் போகணுன்னு ஆசை. ஆனால் நாங்கள் இப்போ படகுலையாவது போகிறோம், அதை நினச்சி பெருமை பார்க்குறோம். படகு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அடுத்து நம்மளுக்கு சங்குதான். ஏறி வாயா ஏறி வாயா ஏறி வாயா. ஏரி வாயாவா? என் வாயை பார்த்தா ஏரி வாய் மாதிரியா இருக்கு? நீதான் தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன். அவ்வளவு வாயும் ஒரே வாயிலா தெரியுது. போடா போ, என்னைய நடு ரோட்ல இறக்கி விட்டு போற. இனி உனக்கு 7:30 தான்டா. நாங்கள் இப்போ மிரர் ஹவுஸ் போகிறோம். எங்கே போயிடுச்சுங்க, எங்கே ரத்தம் வர போகுது, ஸ்டார்ட் ஆகுது. இந்த குச்சி ஐஸ் வைக்கா போறவங்கள ஒளிஞ்சிட்டு யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவ நேரா போடா கேனே பாசே வழியில பாசே. இதுல வேற கீ எடு, அது மயில இது எங்க கீயை போய் நம்ம தேர்வுன்னு தெரியல. கைஸ் அங்க போகாதீங்க. ஆஹா எப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா பரவாயில்ல, இப்படி போயிட்டு போலாம், இப்படி போயிட்டு போலாம். போ வலி இது போ ரைட் அச்சோட் மாறா. நான் ஜெயிச்சோம் மாறா. பாத்தீங்கன்னா சிம்பிளா முடிச்சாங்க. ஹே गाइस, ஒரே ஒரு கண்ணால போய் மொட்டணும். நம்ம இதுல உள்ள வர கண்ணாடிலாம் ஒஞ்சுது. ரைடு நல்லா ரைடு. கேமராமேன் ஜல்தி करो ப்ரோ. பேச சொல்லிட்டே இரு ப்ரோ. நீ என்ன ப்ரோ டப்பு டப்பு அது ரெண்டு ப்ரோ பேச. ஹாய் ஹலோ गाइस, நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா சன்ட்ராக்ஸ் ரைடு போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரோலர் கோஸ்டரோட ரொம்ப மேலே போயிட்டு இப்போ தான் ஓலோ வராங்க. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலான்டா, வேற ஒண்ணும் நாம பண்ண முடியாது. ஒரு அழுத்தி அழுக்கெல்லாம் வராரு இதுல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போன ரைடு இது. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ஃபீட்பேக் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். டெஃபினெட்லி ஸ்வாட். பார்க்கும்போதே இந்த டிரைவர் ரூமு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் அவங்க எங்களே அவங்க இந்த நிக்கிறாங்கல்ல, இந்த வேலை தானே வேணாங்கிறது. அவங்க எங்களே அவங்க எனக்கு என்ன தெரியும், குத்துற மாதிரி. நான் இப்போ 6 பேக்ஸ் தான் வச்சிருக்கேன். இருந்தாலுமே எனக்கு வயிறு போகும்போது பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கிறவங்க மட்டும் இந்த ரைடு ஏறிடாதீங்க. நீங்கள் மேலே ஏறினோடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபீல் கொடுத்து உங்களை வந்து அப்பயே டாட்டா பாக்ஸில். என்ன மங்கினி பாண்டியரை அரண்மனை வாயிலில் 8 புள்ளி கோலம் தான் போட்டுள்ளார்களாமே, ஏன் 16 புள்ளி கோலம் போட மாட்டார்களாமா? வீணாக என் வாளுக்கு விளை வைத்து விடாதீர்கள்.
ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த பொய்யின் வாழ்வே இதாண்டா நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு. நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சு ஜாலியாக என்ஜாய் உள்ள எவ்வளோ ரைட்ஸ் என்ஜாய் பண்ண முடியும் அவ்வளோ ரைட்ஸை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். என்னுடைய பேண்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஓவராலாக நிறைய ரைடர் சுற்றி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஜாலியாக ஒவ்வொரு ரைடர் போகும்போது என்ஜாய் பண்ணி இந்த பொங்கல் இனிமையான பொங்கலாக எங்களுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உள்ள வந்து சாப்பாடு கொஞ்சம் குறையா இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நீங்க அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வீட்டிலேருந்தே பொங்கல் புளியோதரை எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டு வந்துடுங்க. வந்துட்டு இங்கே வந்து உட்காந்து அழகாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு போனீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். 750 ரூபா என்ட்ரி வந்து ஃபீஸு. அதுக்கப்புறமேட்டு உள்ளே வந்து நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 650 ரூபா. உள்ளே என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது. ரைடு எல்லாமே நீங்கள் ஜாலியாக கம்ஃபர்டபுளாக போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது ரைட்ஸ்லாம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். பொங்கல்ன்றதால என்னன்னு தெரியல, அவ்வளோ கூட்டம். எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம் மாதிரி இருக்குது. எந்த ரைடு போனாலும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நின்று கால் தான் வலி எடுத்துச்சு. ஒரு நெற்கோழி இப்படி இருக்கும். நெற்கோழி அது ஒரு முட்டை பாத்திரியா? வாவ், இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. கட்டத்துக்கு மேலே கார் ஓட்ட போகணும், வெளியாகி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இருந்ததுங்க. ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்களோட பேண்ட் எல்லாத்தையும் இப்போ கட் பண்ண போகிறாங்க. ஓகே, கட் பண்ணிட்டாங்க. ரைடு கம்ப்ளீட். பிரமாண்டமாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு உள்ளே ஒரு பிரமாண்டம் காத்திருந்தது. அதில் நீங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விளையாடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வரணும். ஒன்றுமே இல்லை, நேரம் வந்து ஓவர் ஃபன். அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லயே இவனுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ். என்ஜாய்மெண்ட், ஓவர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஓவராகவே தான் இருந்தது. பொங்கல் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உண்மையாக சொல்லலாம், இன்றைக்கி வந்து ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. 2-3 குறைகள் என்னென்னா ஃபுட்டில் குறைப்போம், மிஸ் பண்ணோம். அப்புறமேட்டு வந்து உள்ள ஒரு சில ரைடுக்கு ரொம்ப வெயிட் பண்ணி போன மாதிரி தான் இருந்தது. மற்றபடி நார்மல் டேஸில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உள்ள ரைடு ஜாலியாக இருக்கும். நம்ம ரஷ் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வாக்கு சந்திக்கும் போது டாடா பாய்.